ஸ்ரீலங்காட ஒரு தேசிய உணவு தான் இது. வெள்ளக்காரத்தம் வந்து எங்களோட ஸ்ரீலங்காட்ட என்ன சொல்றது இதுதான் சொன்னா திரும்பி பார்ப்போம் கூட நிற்கிறாங்க. ஹலோ, வெல்கம் பேக் டு எம்ஹாப்பி பிளாக்ஸ். நீங்கள் தமிழில் பார்த்தா உள்ளு வந்திருப்பீங்க. சேவலும் கூவுது. இப்போ ஒரு 3:30-4 மணி மட்டும் ஆகிட்டு. நேற்று நைட்டு வந்து எனக்கு தூக்கமே போகல. ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் கோல் டூர் இன்றைக்கி வந்து போகிறேன். கோல் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வீடியோ சரியாக 6:10 கொட்டுவர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கால்க்கு ட்ரெயின் ஒண்டிக்குது. அதை பிடிக்க தான் போகணும். இப்போ அவசரமாக ரெடியாக கொண்டு ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு செட் ஆகும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து பானதுரையில் இருக்கிறேன். பானதுரையில் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நிப்பாட்டலி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இப்போ இழுக்க போகிறாமல் ஏறிக்கொள்வோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிச்சு கொண்டிக்குது. வேறு லெவல் கிளைமேட். எங்களோட வந்து இன்றைக்கி ஐமன் வந்துக்கிறாரு. என்ன கதை? ஹலோ, என்ன கதை? இன்றைக்கி காலிக்கு போகிறோம் கலக்குறோம். கொழும்புலேருந்து வந்து ஒரு 118 கிலோமீட்டர் இருக்கும். இன்றைக்கி 17 தானே. ஆல்மோஸ்ட் நான் வந்து 17 கிலோமீட்டர் வந்துட்டேன். நம்ம ஒரு 102 கிலோமீட்டர் போயிடுது. ஒரு 2 ஹவர் மட்டும் பிடிக்கும் வேணாம். 2 ஹவர் போகும். இதில் மாட்டுச்சுன்னா 2 ஹவர் போகுது. 2 ஹவர் போகும். ஃபைனலி கோல் வந்துடும். கோல் வந்துடும். மிச்ச நாளில் வந்து கோல் வந்து ப்ளாக் ஒன்று செய்யணும், கண்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு ஆசை ஆயிடுச்சு. ஃபைனலி இதுதான் இன்றைய நாள். ஓகே, நான் முன்னுக்கு போயிட்டு வீடியோ தொடருவோம். காய்ஸ், சரியான பசி. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு வந்து இப்போ பானும் பருப்பும் அதுக்கு வந்து சம்பளம் வச்சுருந்தாங்க. முட்டை வெறுமனே 300 ரூபா தான். இல்லை, அது இன்னும் பருப்போட தொட்டு ஸ்ரீலங்காட ஒரு தேசிய உணவு தான் இது. பானும் பருப்பு வந்து சம்பள் கொஞ்சம் தொட்டு அந்த பருப்போட வச்சு எடுத்து வாயில் வைப்போம். வாவ், பருப்பு வந்து பெர்ஃபெக்ட் ஆகி, அதே போல சம்பளம் நல்லா ஆகி. பானும் பருப்பும் எனக்கு வந்து ஒரு ஆசையான சாப்பாடு. இந்த பானும் பருப்பு வந்து நான் சோஸ் தான் ஊற்றி பார்த்தேன். இந்த சோஸை பார்க்க முடியாது. உண்மையான சோஸா பொய் சோஸா வந்து சோஸ் என்ன செட் ஆகல. அது வந்து கொஞ்சம் பொய் சோஸ் ஒன்று தான் விளங்குது. நான் பருப்போட தின்னும் ரொம்ப நல்லா. இது வந்து ஃபுட் ரிவ்யூ வண்டி இல்லை. நான் சுக திண்ட முடிச்சுட்டு அவசரமா நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய லாக்ஸ் அடிக்கிது. நான் போய் போட்டுக்கும் போகணும். ஓகே, தின்னு முடிஞ்சோடனே செட் ஆகும். சரிதானே? எனர்ஜி ஆகி நான் போட்டே சக்தி. ஓகே காய்ஸ், நான் முன்னே போயிட்டு செட் ஆகும். காய்ஸ், இதுதான் பஸ் ஹோல்ட், ஹைவே பஸ் ஹோல்ட். நான் வந்து டைமை பார்த்துருப்போம். எத்தனை மணிக்கு பஸ்ஸுக்கு என்ன ஏது சப்ஜெக்ட் உண்டு இப்போ எங்களுக்கு லேஸ் ஆகிக்கும்.
கேட்டு பாப்போம். 5:30 தான் லாஸ்ட் பஸ். 5:30 பஸ். ஆனால் சொல்லலைன்னு சொன்னாங்க. பஸ் நிறைஞ்சோடனே பேசிடுவாங்களாம். நான் இன்னைக்கு ஒரு 5:30 வந்துடுவேன். அப்போ லேசி தான். ஏண்டா வந்து நார்மல் பஸ்ஸில் போவே இல்லை தான். ஏண்டா மூணு hour எடுக்க வேணாம். 4 hour மட்டும் எடுப்பாங்க. அதே ஹைவேல போனால் வந்து ஒரு 2 hour 1.5 hour எல்லாம் பேசிட்டு எங்களுக்கு பின்ன ஒரு கிரவுண்ட் விளங்குது. அது என்ன கிரவுண்ட் தெரியுமா? அதான் இது காலி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்ட். சரியா ஆணைக்கு விளங்குது. ஆனால் கிளாக் டவர். ஆனால் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் ஒன்று பேத்து கொண்டிருக்குது. என்ன கதை? கிரிக்கெட் விளையாடுவோமா? சரி, வேற ஒரு டைம் விளையாடுவோம். காய்ஸ், இப்போ வந்து இந்த vlog இதோட முடிச்சுக்கொள்வேன். தொடர்ந்து அடுத்தடுத்த vlogsல காலில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருப்பேன். வீடியோவாக கொண்டு கொண்டிருப்பேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்வேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் கிட்ட செட் ஆகும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை ஹாபி vlog செட் ஆகும். இலகிரி மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா?